இந்த பகுதியில் என்ன பார்க்க போறோம்னாக்கா, சீட்டிங் கேஸ் போட்டிருக்கோம் உங்க மேல வந்து வழக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பேங்க்காரங்க. பேங்க்காரங்க மட்டும் இல்லாம இந்த சீட் ஃபண்ட்ஸ் இவங்கலாம் கூட இந்த சீட்டிங் கேஸ் போடுறோம்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. இங்க லோயர் கோர்ட் இங்க தான் இந்த சீட்டிங் கேஸை போட முடியும். ஏன்னா அதுக்கு உண்டான தண்டனையும் கம்மி, ஃபைன் அப்புறம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. பேங்க்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 420, 406 இந்த கேஸ் ஐபிசி தான் இந்த கேஸை போடுவாங்க. ஆக்சுவலி என்டிஎஃப்சி எல்லாம் இங்கே தான் போடணும். இப்போ சென்னையில் வாங்கியிருக்கிறவங்களுக்கு அதிகபட்சம் சைதாப்பேட்டை, எக்மோர் இங்கே தான் போடணும். ஏன்னா இங்கே தான் இங்கே அட்ரஸ் இருக்கு. இல்லைன்னா பேங்கோட அட்ரஸ் மும்பையில் இருக்கு. ஆனால் இவங்க ரெண்டுத்தையுமே பண்ண மாட்டானுங்க. வேணுன்ட்டே போய் கல்கத்தாவில் போடுவானுங்க. இங்கே இருக்கிறவங்க கல்கத்தாவுக்கு போகிறத விட காசு கட்டிடலான்ற ஒரு மென்டாலிட்டியில் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க பண்ணுறானுங்க. ஆனால் கல்கத்தாவில் போனீங்கன்னா இங்கே இருக்கிற ஆளுங்க மாதிரி எங்களுக்கு கிடையவே கிடையாது. இங்கேயாவது கோர்ட்டு ஜட்ஜெல்லாம் இருக்காங்க. கல்கத்தா கோர்ட்டில் பெஞ்சு கிளர்க்கு தான் இருக்காங்க. நாங்கள் பல தடவை போயிட்டு வந்துட்டோம். அங்கே பெஞ்சு கிளர்க்கு தான் வாய்தா கொடுக்குறோம். அவங்க என்னன்னே தெரியாது. சும்மா கேஸை கொடுத்தா அவங்க பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி நம்பர் ஆக்குவாங்க. நிறைய பேர் கல்கத்தா வரட்ட பார்த்து பயப்படுவீங்க. ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு சாதாரண கோர்ட்டு தான். கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அவ்வளோதானே தவிர இதில் சீட்டிங் கேஸ்னு போட்டால் செல்லவே செல்லாது. ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நிறைய சொல்லியிருக்கு. என்னன்னா இது போல வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் சீட்டிங் கேஸ் போட்டீங்கன்னா சீட்டிங் கேஸ் செல்லாது அப்படின்னு போட்டிருக்கு. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்து ஒரு டிராஃப்டிங்கை பண்ணி 200 ஸ்கொயர் இவங்களை மோசடி பண்ணிப்பாரு. ஒரு பெட்டிஷனை கொடுப்பாங்க. ஐயா போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி கோர்ட்டாக இருந்தாலும் பெட்டிஷன் வாங்கிடணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து மறுக்க மாட்டாங்க. பெட்டிஷனை வாங்கி நம்பர் பண்ணிருக்கோம் அவ்வளோதான். அதில் சீட்டிங் நடந்திருக்கா இல்லையான்றது விசாரணை தெரியும். விசாரணை பண்ண அந்த கேஸை தூக்கி தான் அடிச்சுப்பாங்க. ஏன்னா அந்த கேஸ்ல வந்து எந்த விதமான உண்மையும் பிரைமா பேஸ் எவிடன்ஸ் இருக்காது. ஒரு பிரைமா பேஸ் எவிடன்ஸ் இல்லாத ஒரு கேஸ் வந்து பேங்க்காரங்க வந்து லோனை வந்து விரும்பி தான் கொடுக்குறாங்க. சிபில் பார்த்து தான் கொடுக்குறாங்க. அப்படி சிபில் பார்த்து கொடுக்குற லோன்ல வந்து அவங்க எப்படி சீட்டிங்கிறது சொல்ல முடியும்? சீட்டிங்கிறது வந்து திட்டம் போட்டு ஒருத்தர் ஏமாத்துறது. பேங்க் நீங்களா ஏமாத்துறீங்க. பேங்க் உங்ககிட்ட வர்றாங்க, அங்கே இது சிபில் ஸ்கோரை பார்க்குறாங்க, லோன் கொடுக்குறாங்க. இதில் சீட்டிங் எங்கேருந்து வருது? ஆனால் சீட்டிங் கேஸ் நிறைய பேருக்கு வரும். இப்போ இருக்கிற 318B இதில் போடுவோம். 360 இது செக்ஷனில் போட்டு சீட்டிங் கேஸ் போட்டிருக்கோம். பெரும்பாலும் பயந்தாங்க காரணம். பயத்தை வந்து சட்டம் அறிவோம்னு சொல்லிட்டு சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பயம் இல்லாமல் போகும். இதெல்லாம் பயந்து இதுக்காக பயந்துட்டு நிறைய வந்து சில பேர்லாம் இதை சாக்க வச்சுக்கிட்டு எக்கச்சக்கமான பணம் வாங்குறது ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சீட்டிங்கிறது செல்லாதுன்னு நம்ம வந்து சொல்லிட்டேன். அது கூட வச்சிங்களேன் இங்கே தான் ஆரம்பிக்கும். ஸோ இவங்க பேங்க்காரங்க போடக்கூடிய 3 கேஸுமே இந்த 138 அதே மாதிரி இந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆகிட்டு அப்புறம் 318 இது எல்லாமே லோயர் கோர்ட்டில் தான் ஆரம்பிப்பாங்க. இதுதான் லோயர் கோர்ட். இந்த லோயர் கோர்ட்டில் ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் படிப்படியாக மேலே போகும். அடுத்து செஷன்ஸ் கோர்ட் இருக்குது, அதுக்கடுத்து ஹை கோர்ட் இருக்குது, ஹை கோர்ட்டுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் இருக்குது. அவ்வளோ நாள்லாம் பேங்க்காரங்க வெயிட்டும் பண்ண மாட்டாங்க. இந்த கேஸ் இங்கேயே வந்து ஒன்று டிஸ்மிஸ் ஆயிரும், இல்லை டிஸ்போஸ் ஆயிரும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதனால லோன் வாங்கணுங்க ரொம்ப பயப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டாக்க பணத்தை கட்டிடுவீங்க. இந்த மாதிரி மிரட்டினா இந்த கலெக்ஷன் நீட்டே எடுத்துட்டு வராங்க கையில் பாருங்க சார் உங்களை சீட்டிங் கேஸ் போட்டுருங்க அப்படின்னு. அவங்க என்னன்னு கூட தெரியாது, செக்ஷனாக தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவங்க மாதிரி மங்குனிங்க தான் வந்து எங்கள் கலெக்ஷன் ஏஜென்ட்ல இருக்காங்க. ஸோ அதை பதிலாக பயப்படாதீங்க. என்ன சந்தேகம் இருந்தாலும் கொடுத்துருக்க டேரக்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. மற்றது வந்து நம்ம சேனலில் வந்து விரிவாக சொல்லி பார்த்துக்கோங்க. நன்றி.